சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் பீகார் மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் மக்கள் அனைவரும் அறிந்து கொள்ளும் வரையில் பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, இந்த வழக்கின் பின்னணி என்ன, விவரங்கள்? பீகார் மாநிலத்தில் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான தரவுகளை இன்னும் பொதுவெளியில் வெளியிடாது ஏன் என்ற ஒரு கேள்வியை தற்பொழுது உச்சநீதிமன்றமானது எழுப்பியிருக்கிறது. நீதிபதி சஞ்சீவ் கண்ணா மற்றும் தீபாங்கர் தத்தா தலைமையிலான அமர்வில் இன்று இந்த வழக்குகளானது விசாரணைக்கு வந்த பொழுது பல்வேறு வாதங்கள் என்பது மனுதாரர்கள் மற்றும் எதிர் மனுதாரர்கள் சார்பாக முன்வைக்கப்பட்டது. பீகார் மாநிலத்தில் எடுக்கப்பட்ட அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வெளியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தான் இந்த ஒரு மனுக்கள் என்பது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு மத்திய அரசும் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்திருந்த நிலையில் அந்த தரவுகள் என்பது எடுத்து முடிக்கப்பட்ட பின் ஏன் பொதுவெளியில் இன்னும் வெளியாகவில்லை என்ற ஒரு கேள்வியை தற்போது உச்சநீதிமன்றமானது எழுப்பியிருக்கிறது. மேலும் அந்த விவரங்கள் பீகார் அரசுடைய இணையதளத்தில் இருக்கும் பட்சத்தில் அதை பொதுமக்களுக்கு பார்வைக்காக வழங்க வேண்டும், இல்லை என்றால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்ற ஒரு அதிர்ச்சியையும் தற்போது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது விரிவாக நடத்தப்பட வேண்டும், இது ஒரு சென்சஸாக கருதப்படக்கூடாது என்ற ஒரு கருத்தை மத்திய அரசானது இன்றைய வாதத்தின் பொழுது முன்வைத்தது. அதே சமயம் பீகார் மாநில அரசை பொறுத்த அளவில் அனைத்து தரவுகளும் பொது வெளியில் பப்ளிக் டொமைனில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால் அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் ஒரு உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும், எந்த ஒரு தடையும் பிறப்பிக்க கூடாது என்ற ஒரு கருத்தை தான் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். கடந்த அக்டோபர் 2023 இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது வந்த பொழுது பீகார் அரசுடைய அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மீதான தடையை விதிப்பதற்கு உச்சநீதிமன்றமானது மறுப்பு தெரிவித்து விட்டது. மறு விசாரணை வரும் வரை அந்த இதே நிலையை தொடர வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதே நிலையை தான் தற்பொழுது உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியிருக்கிறது. பீகாருடைய சாதிவாரி கணக்கெடுப்பு மீதான எந்த ஒரு தடையும் விதிக்க முடியாது என்பதில் உச்சநீதிமன்றமானது தற்பொழுது திட்டவட்டமாக மீண்டும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.